is based on Tamil Nadu State Board New Syllabus Standard 10 Science subject. In Unit 1, Laws of Motion, we are going to discuss in detail about force and motion and inertia. Let us see the introduction first. Some bodies are at rest and some are in motion. Rest and motion are the interrelated terms. இதுதான் உங்களுக்கு first 10th standardல introduction-ஆ கொடுத்திருக்காங்க. Okay. So இது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in previous classes you have learnt about various types of motions such as linear, circular, oscillatory motions etc. And the different terms like displacement, velocity, acceleration, everything. So this unit, let us investigate the cause of motion. So 10th standard la laws of motion la நம்ம என்ன படிக்க போறோம்னா, what are the causes of motion? அதாவது இந்த motion எதனால வருது, அதோட source என்ன ரீசன்னால இந்த motion வருது அப்படிங்கறத தான் நம்ம வந்து படிக்க போறோம். So அதுக்கு முன்னாடி இதுல கொடுத்திருக்கிறது மாதிரி நீங்க 9th standardல படிச்ச the different types of motions and different terms எல்லாம் ஒரு சின்னதா recall பண்ணிப்போம். Okay. So motion is the change in position of an object with respect to its surroundings. We know that everything in the universe is in motion. It is described in terms of distance, speed, acceleration, time. இந்த terms எல்லாம் நம்ம இப்போ one by one என்னன்னு பார்க்க போறோம். Okay. So rest என்ன? The objects which do not change their position are said to be at rest. இப்போ physicsல நம்ம rest அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம்னா, it describes the objects which do not change their position. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க டேபிள்ல ஒரு புக் இருக்குது, இல்லை உங்க ரூம்ல இருக்க வால்ஸ், இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் which are at rest. எதனால? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணல, ஒவ்வொரு டைமுக்கும் அதோட லொகேஷனை அது சேஞ்ச் பண்ணல. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மோஷன்னா என்னது, ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் விச் சேஞ்ச் தேர் பொசிஷன் ஆர் செட் டு பி இன் மோஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மோஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ரன்னிங் ஆன் த ரோட், ஏரோப்ளைன்ஸ், எவ்ரிதிங் ஆர் இன் motion. So இது நம்ம ஜெனரலா what is rest and motionங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். Now different types of motions. First one is linear motion. Motion along the straight line. எங்கேயுமே straight lineல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், லீனியர்னு சொல்லுவோம். அதே இது motion along circular path is known as circular motion. Another one type of motion is oscillatory motion. ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன, நல்லா பாருங்க, ஒரு கிளாக்ல உள்ள பெண்டுலம், இதுதான் அதோட எக்ஸாம்பிள். ரிப்பிட்டேட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் at regular interval of time, that is oscillatory motion. Then random motion na நம்ம இப்ப சொன்ன லீனியர், சர்க்குலர், ஆசிலேட்டரி, இப்படி எந்த கேட்டகரியிலையுமே வராத மோஷனை நம்ம என்ன சொல்லுவோம், random motion. So these are the different types of motion. இனி இன்னொன்று நமக்கு இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் என்ன? An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து மூவ் பண்றோம், if we are traveling by car, if it covers equal distance in equal intervals of time. இப்போ 10 kilometers 1 hourல கிராஸ் பண்றோம்னா அடுத்த 1 hourலயும் 10 kilometers, அதாவது 2 hours 20 kilometers, அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்றோம்னா அது என்னது, ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இதத்தான் வந்து என்ன சொல்றோம், யூனிஃபார்ம் மோஷன் அந்த மாதிரி சொல்றோம். Now difference between distance and displacement, இது நல்லா தெரியணும் உங்களுக்கு. What is distance? Total distance of the path traveled by the body is known as distance. இப்போ for example A to B travel பண்றீங்க, so total distance covered இதுன்னு வச்சீங்கன்னா இது வந்து distance. Displacement என்னது, அதுல straight line தான் நம்ம displacement சொல்லுவோம். Suppose நம்ம மூவ் பண்றது எல்லாமே ஸ்ட்ரைட் லைனா இருந்தா யுவர் டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தெரிஞ்சா அடுத்தது நீங்க என்ன படிக்கலாம், வெலாசிட்டி. வெலாசிட்டி என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே. ஸோ வெலாசிட்டிக்கு நம்ம எப்படி எழுதுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை
டைம். ஓகே, இதோட யூனிட் ms பவர் -1. இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான டேர்ம் என்னன்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னது? It is the rate of change of velocity. So acceleration ஓட யூனிட் ms பவர் -2. Then acceleration ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா final velocity minus initial velocity divided by time. Okay students, இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்க எங்க படிச்சிருக்கீங்கன்னா UNIT-2 motion standard 9 science subjectல படிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் இன்னும் டீட்டெயிலா தெரியணும்னா I will give the link in description box. அதை பார்த்து நீங்க இன்னும் டீட்டெயிலா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் ஃபர்தரா வரக்கூடிய டெரிவேஷன்ஸ் அண்ட் calculations எல்லாம் ஈஸியா செய்யலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் we summarized all the concepts about rest and motion and different types of terms used in this motion subject. Now இப்ப 10th பாடத்துக்கு வருவோம். cause of motion. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், when a body is at rest and it starts moving, a question arises in our mind is what causes the body to move? எதனால இந்த மூவ்மெண்ட் வருது? அதே டைம்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது. இப்போ யூ ஹாவ் டு நோ வாட் பிரிங்ஸ் இட் டு ரெஸ்ட். மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? இப்போ சப்போஸ் சம் ஆப்ஜெக்ட் ஸ்பீட் அப் அண்ட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான், ஃபோர்ஸ். If there is any change in its rest or movement, it is known as force. நீங்க வந்து லோயர் கிளாஸஸ்ல புஷிங், புல்லிங் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இதத்தான் ஒரு காமன் மேனோட அண்டர்ஸ்டாண்டிங்ல புஷ் ஆர் புல், டு மூவ் ஆர் பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டியை தான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இதை ரொம்ப டீட்டெயிலாட்டு 3 different laws வந்து given by Sir Isaac Newton. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா லாஸ் ஆஃப் மோஷன். அதாவது இது வரைக்கும் புஷ் ஆர் புல் இதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொன்னதை we are going to define it in a scientific manner by using these 3 laws proposed by Sir Isaac Newton. ஓகே, ஸோ இப்போ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மோஷன்ல என்னென்ன ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பிசிக்ஸ்லயே மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச். பிசிக்ஸ்ங்கிறது ஆல் ஓவர் எல்லாம் சேர்த்து சொல்றதுன்னா அதுல மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒரு பிரான்ச். இட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு பாடியிலையும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னா அதுல என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் மெக்கானிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் எடுத்துக்கிடுங்க. நம்ம ரோட் சைடில் ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு சொன்னா அதுல வந்து அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அதுல ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா வெஹிக்கிள்ஸ் வரும்போது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்ப அது என்ன ஸ்ட்ரென்த் இருக்கணுங்கிறதெல்லாம் பற்றி கால்குலேட் பண்ணக்கூடியது மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸை 2 பிரான்ச்சஸா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் எந்த ஒரு ஸ்டடீஸ்லயுமே ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே இட் டீல்ஸ் வித் ரெஸ்ட். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகாம இருக்கும்போது நீங்க அதுல அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸை பற்றி படிச்சீங்கன்னா அதுதான் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் டீல்ஸ் வித் பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். டைனமிக்ஸ் பெயரை பார்த்தோன்னே தெரியும், டைனமிக்னா என்னது? நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ study of moving bodies under the action of forces. Dynamics is divided into 2, kinematics and kinetics. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மெக்கானிக்ஸ்னாலே ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்னு 2 பிரான்ச் இருக்கு. இந்த டைனமிக்ஸ்ங்கிறது மூவ்மெண்ட், மூவிங் பாடிஸ் அண்டர் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த டைனமிக்ஸ்ல காஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுடுங்களேன், இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ். அது வந்து கைனமேட்டிக்ஸ். காஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது என்னது? கைனட்டிக்ஸ். ஓகே, ஸோ இவ்வளவும் ஜென்ரலா நீங்க இந்த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நவ் த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் இனர்ஷியா. 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கே இந்த இனர்ஷியா தான். இல்லை என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இனர்ஷியாவுக்கு ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன்.
எல்லாருமே இதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்ல ரியலைஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா, யூ ஆர் டிராவலிங் இன் எ பஸ், when a sudden brake is applied, என்ன ஆகும்? பஸ்ல டிராவல் பண்ணும்போது சடன் பிரேக் அப்ளை பண்ணக்கூடிய இன்சிடென்ட் எல்லாருமே ப்ராக்டிக்கலா ரியலைஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, யுவர் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி லீன்ஸ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். எல்லாருமே ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது பஸ் சடனா பிரேக் போடும்போது, அதாவது டிராவலிங் இன் ஏ பஸ் அப்படின்னா என்னது, பஸ் ஆல்ரெடி மூவ்மெண்ட்ல இருக்குது. மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பஸ் சடனா பிரேக் போடும்போது என்ன ஆகும், எல்லாருமே ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆவாங்க. இன்னும் சிலருக்கு வந்து ரொம்ப ஹெவி சடன் பிரேக்கா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும், ஃப்ரண்ட்ல உள்ள கம்பியில அடிபடுறதுக்கு கூட சான்ஸ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ரீசன்? அதே மாதிரி பஸ் வந்து இப்போ ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துகிட்டு மூவ் ஆகும்போது நீங்க வந்து பேக்வேர்ட்ல லீன் ஆகுறது மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்ன ரீசன்? இதத்தான் இனர்ஷியான்னு சொல்றோம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. எனி பாடி would like to continue to be in its state of rest or the state of motion. அதாவது எந்த ஒரு பாடியுமே, எந்த ஒரு பொருளுமே அது என்ன ஸ்டேட்ல இருக்கோ அதே ஸ்டேட்ல கண்டினியூ பண்ணணும்னு இருக்கும். அதைத்தான் இனர்ஷியான்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க இருக்கிறீங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ், படி படி அப்படின்னு சொன்னாதான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு இனர்ஷியா, ஒரு மந்த நிலைமை. சரியா? அப்ப வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ், யாராவது ஒருத்தவங்க சொன்னாதான் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம். அப்போ ஒரே பொசிஷன்ல ரெஸ்ட்னா, சரி டிவி பார்த்துட்டு இருக்கோம்னா அதே கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிறது வந்து என்னது, இனர்ஷியா. அது வெளியில இருந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லும் போது இல்ல, அந்த இதுல இருந்து மாறி புக்கை ஓபன் பண்றோம்ல, அப்போ அதை வந்து அந்த பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் பண்றோம். இது சும்மா ஜென்ரலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் பிசிக்ஸ்ல இனர்ஷியாங்கிறது என்னது, எனி பாடி would like to be continue in its states of rest or motion தான் இனர்ஷியான்னு சொல்றோம். இனர்ஷியாவோட டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே நீங்க வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க பிரீஃப் ஆன்சர்ல. ஸோ நோட் டவுன் இட். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced by an external unbalanced force is known as inertia. டெஃபினிஷன் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். என்னன்னா, இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி, இப்போதான் நம்ம படித்தோம் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரே எடுத்துக்கிடுங்க. ஓகே, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ஆகும், இட் ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் எனி சேஞ்ச். இப்போ இந்த ரெஸ்ட்ல இருக்கும்போது மூவ் ஆகுறதுக்கு அப்போஸ் பண்ணும், மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ரெஸ்ட்டுக்கு அப்போஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ ரெசிஸ்ட்ங்கிறது ஒரு அப்போசிஷன். ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் unless it is influenced upon by external unbalanced force. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னாலும் நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இல்ல ரெஸ்ட்ல இருக்கிறத மூவ் பண்ண வைக்கணும்னாலும் நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அது வரைக்கும் அது என்ன ஆகும், ரெஸ்ட்ல இருக்கிற பொருள் ரெஸ்ட்லயே தான் இருக்கும், மூவ்மெண்ட்ல இருக்கிறது மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும். இதைத்தான் இனர்ஷியான்னு சொல்றோம். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அதாவது மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த மூவ்மெண்ட்டையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ரெஸ்டே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும். எது வரைக்கும், நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும். ஓகே, இதத்தான் இனர்ஷியான்னு சொல்றோம். Now, the definition for inertia ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்குது. இதை எப்படி மெமரைஸ் பண்ணுறது, எப்படி இந்த டெஃபினிஷனை திரும்ப நீங்கள் கொஸ்டின் எக்ஸாமுக்கு எழுதுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் டெஃபினிஷன். The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an
external unbalanced force is known as inertia. இந்த டெஃபினிஷனுக்கு நீங்க எப்படி ஈஸியா படிக்கலாம்னா இந்த டெஃபினிஷனை சின்ன சின்ன சென்டென்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். அதாவது வேர்ட்ஸ் ஆட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பாருங்க. இதுல எதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்னா ரெசிஸ்ட் எனி சேஞ்ச், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனர்ஷியாங்கிற ப்ராப்பர்ட்டியே என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட்ங்கிறத அப்போஸ் பண்ணும், எதிர்க்கும். ஓகே, ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ், எது எதிர்க்கும், ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். நல்லா நோட் பண்ணுங்க, ரெண்டு பாயிண்ட் தான், ஈஸியாக எழுதலாம். ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் எது வரைக்கும் அப்போஸ் பண்ணும், unless it is influenced upon by an external unbalanced force. External unbalanced force. So இதுல நீங்க 4 words இத வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். என்னெல்லாம், resist any change, state of rest, state of uniform motion, external unbalanced force. இனி இதை நீங்க ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணிக்கிட வேண்டியதா. ஸோ சிம்பிளா உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்காக இந்த ஃபிகரை நோட் பண்ணிக்கிடுங்க. லெட் அஸ் கன்சிடர் எனி ஆப்ஜெக்ட். எனி ஆப்ஜெக்ட், இது ஒரு எக் இல்லைன்னு சொன்ன ஒரு ஸ்டோன். லெட் அஸ் கன்சிடர் எனி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதோட இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டின்னா என்ன, அதோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி, அதுலேயே இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஸோ இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ். இதுல நல்லா ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன வேர்டு, ரெசிஸ்ட். ஓகே, என்னென்னதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணும் இது, சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ரெண்டு ஸ்டேட் இருக்குது, ஒரு ஸ்டேட் ரெஸ்ட், இன்னொன்று யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ரெண்டையும் எழுதியாச்சு. எது வரைக்கும் இது ரெசிஸ்ட் பண்ணும், அன்லஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன, எக்ஸ்டர்னல்ங்கிறது வெளியில இருந்து கொடுக்கறது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்னது, நம்ம ரெண்டு சைட்ல இருந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கக்கூடாது, அதுதான் மெயின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஒரு பாடியில நீங்க வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ரெண்டு சைட்ல இருந்து சேம் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், ஏதாவது சேஞ்ச் இன் மோஷன் இருக்குமா இதுல, இல்ல இப்ப இது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடி மூவ் ஆகுமா, ஆகாது. ஏதாவது ஒரு சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்னொரு சைடை விட அதிகமா இருந்தா என்ன ஆகும், இது கண்டிப்பா மூவ் ஆகும், அப்படித்தானே. ஸோ இதைத்தான் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நவ் ஒன்ஸ் அகெயின் we can repeat the definition. Inertia definition: inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. ஸோ இதை இப்படி நீங்கள் செப்பரேட்டாக நோட் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் படிக்கும்போது இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு ஒருபோதும் மறந்து போகாது. ஓகே, எக்ஸாமில் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டெஃபினிஷன் படிச்சுட்டோம். நவ் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. there are 3 types. டைப்ஸ்ன்னு கேட்டாலும் கிளாசிஃபிகேஷன் கேட்டாலும் சேம் ஆன்சர் தான். ஓகே, ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஒவ்வொன்று இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா அதோட டெஃபினிஷன், அதோட ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பார்க்க போறோம். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ we can explain the types of inertia with example. So let us consider first case, inertia of rest. இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி தான். Take a glass tumbler and place a small cardboard on it as shown in figure. Now keep a coin at the center of the cardboard. ரொம்ப சிம்பிளா செய்திடலாமா, ஒரு டம்ளர்ல கிளாஸ் டம்ளர்ல வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கிறோம், அதில் வந்து மேலே ஒரு கார்ட்போர்டை வச்சு அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒரு காயின் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த கார்ட்போர்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இழுக்க போகிறோம் ஒன் சைடில். இல்லைன்னா சுண்டி விடுறீங்க, இந்த கார்ட்போர்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த கார்ட்போர்டை சடனாக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க, என்ன ஆகும், இந்த காயின் வந்து அப்படியே இந்த டம்ளரில் இருக்கிற வாட்டர்ல விழுந்துரும். the cardboard falls off the ground. இந்த cardboard தரையில விழுது and coin falls into the glass tumbler. எதனால இந்த காயின் வந்து அந்த கார்ட்போர்ட் கூடயே மூவ் ஆகல, நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து கார்ட்போர்டுக்கு மேல தான் காயின் வச்சிருக்கிறீங்க,
இந்த கார்ட்போர்டை மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த காயின் சேர்ந்து மூவ் ஆகலை, அதுக்கு பதிலாக அந்த காயின் வந்து என்ன பண்ணுது, அந்த கிளாஸ் டம்ளருக்குள்ளே விழுது. அதுக்கு ரீசன் என்னன்னா இனர்ஷியா. இந்த காயினுக்கு ஒரு இனர்ஷியா இருக்கும். காயின் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, இட் ஹேஸ் த இனர்ஷியா. காயின் இப்போ எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்குது. ஸோ இனர்ஷியா ஆஃப் த காயின் keeps it in the state of rest when the cardboard moves. கார்ட்போர்டு மூவ் ஆகும்போதும் அந்த காயினோட இனர்ஷியா என்ன பண்ணுது, அதை அதே ரெஸ்ட் ஸ்டேட்ல கீப் பண்ணுது. இதைத்தான் சொன்னோம், இனர்ஷியாங்கிறது என்னது, ரெசிஸ்ட் த சேஞ்ச். அப்படிதான், எந்த சேஞ்சும் வராம அது தடுக்கும். ஸோ இந்த காயினை இது மூவ் பண்ண விடலை, அதுக்கு பதிலாக என்ன ஆகுது, கார்ட்போர்ட் மூவ் ஆகும்போது அதுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லாததுனால இட் ஃபால்ஸ் இன் டு த டம்ளர். அப்போ இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணுறோம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இந்த இனர்ஷியா எதில் கொடுக்குது, இந்த காயினில் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த ஆக்டிவிட்டி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகே, நவ் வி கேன் see the definition for inertia of rest. The resistance of your body to change its state of rest. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த inertia of rest எப்போ வரும்னா அந்த பாடி ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஓகே, the resistance of your body to change its state of rest is called inertia of rest. அப்போ இனிஷியலாக அந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பாடி ஏதாவது ஒரு சேஞ்ச் வரும்போது என்ன பண்ணணும், அதை அப்போஸ் பண்ணணும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது மூமெண்ட் வந்தால் அதை அப்போஸ் பண்ணும். ஓகே, இதை இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். இப்போ when you shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and fall down. இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளோட வீடுகள் பக்கத்தில் மாமரம் இல்லைன்னா புளிய மரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரங்களில் நீங்கள் அதை விகரஸாக ஷேக் பண்ணும்போது கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் இலைகளும் ஃப்ரூட்ஸும் டிட்டாச் ஆகி வரும், உதிர்ந்து வரும். அதுக்கு என்ன ரீசன், அந்த ட்ரீ வந்து நார்மல், அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸ் லீவ்ஸ் எல்லாமே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஷேக் கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் எ ஃபோர்ஸ். அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து வெளியிலேருந்து அப்ளை ஆகும்போது இந்த லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன செய்யும், அதுக்கு ஒரு அப்போசிஷன், அதாவது ரெசிஸ்ட் கொடுக்கும், இனர்ஷியாவை கொடுக்கும். அதைத்தான் இட் அப்போஸ் தி சேஞ்ச் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதை அப்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த மோஷனை அப்போஸ் பண்ணும்போது அப்படியே அதுல இருந்து டிட்டாச் ஆகிரும், அதுல இருந்து உதிர்ந்து விடும். ஓகே, இதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகே, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் கேட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். ஓகே, நவ் இனர்ஷியா ஆஃப் மோஷன் நல்லா நோட் பண்ணுங்க. இதுவும் அப்போசிஷன் தான், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். ரெஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவோம், ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்னது, to change its state of motion is called inertia of motion. ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இனர்ஷியான்னு சொன்னாலே அது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூர் பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனில் படித்தது மாதிரி அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் மோஷனுங்கிற வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால் இந்த லாங் ஜம்ப் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இப்போ எந்த ஒரு ஆத்லெட்டுமே லாங் ஜம்ப் பண்ணும்போது அவங்க நிறைய, அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸ் மேக்சிமம் ரன் பண்ணி வர முடியுமோ, ஓடி வர முடியுமோ அந்த அளவுக்கு ஓடி வருவாங்க. யாருமே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்றுக்கிட்டு சடனாக லாங் ஜம்ப் பண்ணுறதில்ல, கவனிச்சிருப்பீங்க, isn't it? ஸோ இதுக்கு ரீசன் என்ன, அவங்க எதனால வந்து ஏன் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாண்டிங்கில் இருந்துக்கிட்டு டைரெக்டாக ஜம்ப் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு லாங் ஜம்ப் பண்ணுறாங்க? அதுக்கு ரீசன் என்னென்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மோஷனில் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த மோஷனை சடனாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். எப்படி, இது வந்து அந்த மோஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் நம்ம பாடி, isn't it? அப்போது இந்த அத்லெட்ஸ் ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங் because this will help him jump longer and higher, isn't it? இப்போ அவங்க வந்து மூவ் பண்ணாமல் டைரெக்டாக ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்றுக்கிட்டு இதில் ஜம்ப் பண்ணும்போது லாங்கர் டிஸ்டன்ஸோ ஹையர் டிஸ்டன்சஸ் வந்து கவர் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால தான் இந்த இனர்ஷியா ஆஃப் மோஷன் இருக்கிறதுனால உங்கள் பாடி வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷனை அப்போஸ் பண்ணும்.
ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் லாங்கர் டிஸ்டன்ஸ் ஜம்ப் பண்ண முடியும். இது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நம்ம பஸ் மூவ் ஆகிட்டு இருக்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அது சடனாக வந்து ரெஸ்ட்டுக்கு, அதாவது பிரேக் அப்ளை பண்ணும்போது we have to fell front. அது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதாவது லீன் டுவர்ட்ஸ் தி ஃப்ரண்ட் சைடு. அப்போ அதுவும் வந்து இந்த இனர்ஷியா ஆஃப் மோஷன் தான். ஓகே, now next inertia of direction. ஸோ இவ்வளவு நேரம் படித்தது inertia of ரெஸ்ட்டும் மோஷனும். இங்கே வந்து என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். இந்த நேம் நல்லா நோட் பண்ணுங்க. inertia of direction சொன்னால் இங்கே என்ன எழுதுவீங்க? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் of motion is called inertia of direction. இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. when you make a sharp turn while driving a car you tend to lead sideways. இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இங்க அதுவும் ரொம்பவே அந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ரொம்ப கர்வ்டு பாத்ஸ்ல டிராவல் பண்ணும்போது இதை கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. யூ டென் டு லீன் சைட்வேஸ், ஒரு சைடாட்டு சாய்வும் இல்லையா? இதைத்தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இவ்வளவு நேரம் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனோட லா வந்து எல்லாமே மோஷனை பற்றி ரொம்ப கிளியரான சயின்டிஃபிக் டெஃபினிஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இனர்ஷியா படித்ததுனால இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் டீல்ஸ் வித் இனர்ஷியா ஆஸ் வெல் அஸ் ஃபோர்ஸ். ஸோ நீங்கள் இனர்ஷியாவோட டெஃபினிஷனை கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அதோட ரிப்பீட்டேஷன்னு சொல்லலாம். ஓகே, இந்த லா என்னங்கிறத பார்த்துப்போம். திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பாடி continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. நல்லா பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த இனர்ஷியாவோட டெஃபினிஷனும் இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் தான் சொல்லுது, பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். இங்க என்ன சொல்லுது? எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ். அதாவது நம்ம இனர்ஷியாவில் என்ன சொல்றோம்? ஒவ்வொரு பாடியும் அப்போஸ் பண்ணும், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுறத அப்போஸ் பண்ணும்னு சொன்னோம். இங்க என்ன சொல்றோம்? அதையே வேற வேர்ட்ஸ்ல ரிப்பீட் பண்றோம். எவ்ரிபடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது வெளியில இருந்து, இதை ரிவர்ஸ்ல படிச்சோம்னா நம்ம வெளியில இருந்து எந்த ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் எந்த ஒரு பாடியும் அதோட ஸ்டேட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இனர்ஷியாவில் என்ன படித்தோம்? எந்த ஒரு பாடியும் அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண விரும்பாதுன்னு படித்தோம் இல்லையா? இதை அப்படியே நம்ம என்ன சொல்கிறோம்? மாற்றி ஒரு லாவாட்டு டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட். என்ன ஸ்டேட் எல்லாம் இருக்குது? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். இதில் இந்த யூனிஃபார்ம் மோஷன் கூட அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வரக்கூடிய மெயின் வேர்ட்ஸ் எல்லாமே காமன் தான், ஆனால் அதே இதை கொஞ்சம் ரிவர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கான்செப்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ல எப்படி எழுதலாம் சொல்லுங்க? எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இந்த ரெண்டு டெஃபினிஷனையும் கரெக்டாக நோட் பண்ணி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் டெஃபினிஷன் ஃபார் இனர்ஷியா, ஓகே, இந்த ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. நவ் வாட் இஸ் ஃபோர்ஸ்? இப்போ இதுக்கு முன்னாடி படித்த டெஃபினிஷனில் நம்ம ஃபோர்ஸுங்கிற ஒரு வேர்டு வர்றதுனால இந்த ஃபோர்ஸை பற்றி ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம். வாட் இஸ் ஃபோர்ஸ்? இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். இப்போ ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை மோஷனுக்கு கொண்டு வரணும்னா அங்கே ஃபோர்ஸ் வேணும். மோஷனில் உள்ள ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னாலும் ஃபோர்ஸ் இருக்கணும். இல்லைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னாலும் ஃபோர்ஸ் வேணும். இதைத்தான் என்ன சொல்கிறோம்?
Force is an external effort in the form of push or pull, which produces or tries to produce the motion of a static body. Static body na enna meaning? Restல இருக்கக்கூடிய body. அந்த ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடியை இது என்ன பண்ணுது? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. ஆல்ரெடி மோஷன்ல இருக்கக்கூடிய பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஃபோர்ஸ் வேணும். இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன ஆகும்? சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் of motion of a moving body. இவ்வளவுதான். The force has both magnitude and direction, so it is known as a vector quantity. இதுல different types of forces இதை வந்து நம்ம next classல discuss பண்ணலாம். Okay, so இதுல உங்களுக்கு book backல இந்த topic relevant என்ன question இருக்குதுன்னா, define inertia, give its classification, again answer in detail ல what are the types of inertia, given example for each type. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கை ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே படிச்சிடலாம். ஓகேவா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் கொடுத்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டோட டெஃபினிஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படியே உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டடி அண்ட் ஸ்டடி த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் inertia as well as Newton's first law. Okay students, hope you understand this concept. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.